விஸ்வாமித்திரருக்கு அவருக்கு ஏன் அதாவது பிரம்மரிஷி பட்டம் கொடுத்தாங்க. அது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஷோலிங்கர் மலை இருக்கு இல்லையா, அப்போ வேற பேர்ல இருந்தது. அவர் தபஸ் பண்ணார். ரொம்ப வருஷம் தபஸ் பண்ணதுக்கப்புறம் இது பசிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், பக்கத்தில் சாப்பாடு வச்சிருந்தார். அதை எடுத்து சாப்பிடலாம்னு நினைச்சார். அப்போ இந்திரன் வேற ஒரு வயசான ஒரு ரூபத்தில் அந்த சாப்பாடை கேட்டாராம். அப்போ ஜென்ரலாக விஸ்வாமித்திரர் ஆரம்ப ஸ்டேஜில் கோவப்பட்டவர். ஆனால் அவர் கேட்டவன் என்ன பண்ணார், கோவமே படாமல் சரி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. உடனே இந்திரன் மறைஞ்சிட்டாரு. பிரம்மா உடனே அங்கே அப்பியர் ஆகி நீங்கள் உங்கள் கோவத்தை ஜெயிச்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு பிரம்மரிஷி பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ கோவத்தை ஜெயிச்சா பிரம்மரிஷி பட்டம். ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது சாப்பாடு சரியில்லை. சார் வீட்டில் போகும்போது அப்போ சொல்கிறாரு சாப்பாடு சரியில்லைன்ட்டு. நான் ஒன்று யோசிச்சு, சார் இப்படி இந்த வார்த்தையை சொல்கிறாருன்ட்டு. அப்போ எனக்கு அப்போ தான் அதுக்கு முன்னாடி தான் ஒரு மெசேஜ் கேட்டேன். நம்ம எங்கேயுமே பாசிட்டிவாக பார்க்கணும், இதுவாக பார்க்கணும், இனிமையாக பேசணும், தன்மையோட பேசணுன்ற டாப்பிக்கே கேட்டேன். ஆனால் இப்படி பேசணுன்னே பார்த்தா அப்போ தான் புரிஞ்சுது, சார் என்ன காட்டுறாருன்னா எதையும் இங்கே மறைக்காது, என்ன நினைக்கிறியோ அதை அப்படியே பேசுறது தான் ட்ரூத்து. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், உள்ளுக்குள்ளே நம்ம வேற ஓடினாலும் வெளியில் சாஃப்டாக. அப்போ என்ன பண்ணுறோம், அதை இனிமையாக பேசுகிறோமா, இனிமையாக பேசுகிறோம், ஏமாத்துறோம். விஸ்வாமித்திரன் என்ன சொல்கிறாரு, 1000 வருஷம் பெருசா இல்லை ½ சத்சங்கம் பெருசா அப்படின்றான். சரி ஃபஸ்ட்டு 1000 வருஷம் தபஸ்ன்னு சொல்கிறாரு, பூமி எதுவுமே ஆகும். உடனே ½ சத்சங்கம்ன்றாரு, பூமி அப்படியே நிற்குது. அப்போ தான் புரியுதான் 1000 வருஷம் தபஸை விட ½ சத்சங்கம் பவர்ஃபுல் அப்படின்னு. மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிதாமக பிரம்மர்ஷி பத்ரிஜிக்கு வணக்கம். மாஸ்டர்ஸ், இந்த சிவராத்திரி ஏற்கனவே சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். எதனாலனாக்க இன்றைக்கி டே டு டே ரொம்பலாம் கூட யோசிக்க வேணாம். பிரம்மரிஷி இந்த முனிவர் ஆறுது, ரிஷி ஆறுது, அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம எல்லாரையும் சைலண்ட் ஆக்கியிருக்காங்க. அதுக்கே கிளாப் தட்டணும். ஏன்னா இந்த வாய் பேசாமல் இருக்கவே இருக்காது. எதையாவது பேசிகிட்டே இருக்கணும், இல்லை எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் இல்லையா. இது ரெண்டும் பண்ணாமல் இருக்கும், அதுக்கு பெரிய சக்ஸஸ். ரெண்டாவது அதோட பெரிய சக்ஸஸ் என்ன தெரியுமா மாஸ்டர்ஸ், இன்னைக்கு வேர்ல்டுலேயே எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் எதுனா, மொபைலை பார்க்காம இருக்கணும் அப்படின்ட்டு. ஜெயக்குமார் சாருக்கு அதுக்கு பெரிய கிளாப் தட்டணும். சார் எங்களெல்லாம் மொபைல் பார்க்க விடாமல் பண்ணிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இன்றைக்கி அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டு இருக்கு. அதை பார்க்க விடாமல் பண்ணாங்க, அது பெரிய சக்ஸஸ். எதுக்கு சொல்ல வரேன்னா மாஸ்டர்ஸ், இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட மொபைல் பார்க்காம இருக்கிறது அவ்வளோ கஷ்டம். அப்படின்னா மொபைல் அப்படி எடுத்து வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை எடுத்து இப்படி வைக்க முடியல, இப்படி தான் வைக்கிறோம். ஒன்று பார்த்துட்டே இருக்கும், பேசிகிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கும், இப்படி தானே போயிட்டு இருக்கு இன்றைக்கி வாழ்க்கை. அதை தாண்டி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். எதுக்கு டிஸ்டர்ப் ஆகும், இதுக்கு தான் டிஸ்டர்ப் ஆகணும் இல்லை. ரோட்டில் போகும்போது டிராஃபிக் சிக்னல் ஒரு நிமிஷம் லேட் ஆச்சுன்னா டிஸ்டர்ப் ஆகும். சிவராத்திரி இன்னும் இப்போ 100% சக்ஸஸ் ஆகிருக்கு. இது 200% சக்ஸஸ் ஆகணும்னா எப்போ ஆகும்னா, நாளைக்கு காலையில் எல்லோரும் ஸ்கூல் கிளம்பும்போது இல்லை ஆஃபீஸ் கிளம்பும்போது கோபப்படாமல் டிஸ்டர்ப் ஆகாமல் கிளம்பிட்டோன்னா இந்த சிவராத்திரி 200% சக்ஸஸ் ஆக்கிடலாமா? நாளைக்கு ஆக்கிடுவோமா? எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டிஸ்டர்பன்ஸ் ஏன் வருது அப்படின்னா, எல்லாத்துலேயுமே என்னென்னா நம்ம யோசிக்கிற விதம், நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி யோசிப்போம். கொஞ்சம் ஏன் சத்சங்கம் அப்படின்னா, ஒவ்வொரு சுச்சுவேஷன் நம்ம எப்படி நடந்துக்கணுன்றது தான் பார்க்கணுன்றது தான் சத்சங்கம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கே பாருங்களேன், டீ கொடுத்தாங்க, டீயும் பிஸ்கெட்டும் கொடுத்தாங்க. இவ்வளோ பேர் இருக்கும், எவ்வளோ பேர் தேங்க்ஸ்ன்ற வார்த்தையை சொன்னோன்னு யோசிச்சு பாருங்கள். இதே இந்த டீ ஜெயக்குமார் சார் ஒரு 50% பீப்புளுக்கு அரேஞ்ச் பண்ணி மீதி 50% பீப்புளுக்கு டீ கிடைக்காம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்னெல்லாம் தாட்டு ஓடி இருக்கும். சார் கொஞ்சம் இன்னும் பார்த்து பண்ணியிருக்கலாம். என்னெல்லாம் தாட்டு ஓடி இருக்கும் இல்லையா. சொன்னாங்க பாருங்கள், நிறைய எண்ணங்கள் இங்கே வந்திருக்கும். அவர் இங்கே எல்லாருக்கும் டீயை கொடுத்துட்டாரு, எண்ணங்கள்லாம் அடங்கி தியானத்துக்கு போயிட்டோம் இல்லையா. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு சுச்சுவேஷனும் அவேர்னஸ். நம்ம எப்படி யோசிக்கணும், டீ கிடைச்சா என்ன பண்ணியிருக்கணும், டீ கிடைக்கலாம் என்ன பண்ணணும், யோசிக்கணும். அப்படி யோசிக்காமல் ப்ராப்பராக யோசிக்கலாம்னா அதுக்கு நான் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கு தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, விஸ்வாமித்திரருக்கு அவருக்கு ஏன் அதாவது பிரம்மரிஷி பட்டம் கொடுத்தாங்க. அது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஷோலிங்கர் மலை இருக்கு இல்லையா, அப்போ வேறு பேரில் இருந்தது. அவர் தபஸ் பண்ணார். ரொம்ப வருஷம் தபஸ் பண்ணதுக்கப்புறம் இது பசிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், பக்கத்தில் சாப்பாடு வச்சுருந்தார். அதை எடுத்து சாப்பிடலான்னு நினச்சார். அப்போ இந்திரன் வேற ஒரு வயசான ரூபத்தில் அந்த சாப்பாடை கேட்டாராம். அப்போ ஜென்ரலாக விஸ்வாமித்திரர் ஆரம்ப ஸ்டேஜில் கோவப்பட்டவர். ஆனால் அவர் கேட்டவன் என்ன பண்ணார், கோவமே படாமல் சரி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டார். உடனே இந்திரன் மறைஞ்சிட்டாரு. பிரம்மா உடனே அங்கே அப்பியர் ஆகி நீங்கள் உங்கள் கோவத்தை ஜெயிச்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு பிரம்மரிஷி பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ கோவத்தை ஜெயிச்சா
பிரம்மரிஷி பட்டம். நாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ண வேணாம். இந்த கோவம்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, வாயை விட்டு சவுண்டாக பேசினாதான் கோவம்னு நினைக்கிறோம். அது கிடையாது. உள்ளுக்குள்ளே வேறு வச்சுட்டு வெளியில் இது அந்த கோவத்தோட மோசம். இது கோவப்பட்டு திட்டுறாங்க பார்த்தீங்களா, அது பரவாயில்ல. உள்ளுக்குள்ளே வேறு டாக் ஓடும், இன்னர் டாக்குன்னு சொல்லுவாங்க. வெளியில் பார்த்தா சிரிக்க வேண்டியது, ஆமாம் உள்ளுக்குள்ளே இவங்க என்ன அப்படின்னு ஓடுது பாருங்க, அது கோவத்தோட மோசம். எதுக்கு சொல்ல வரேன்னா, தியானம் பண்ணால் போகாது. அவேர்னஸ்ன்னு பேசினாங்க இல்லையா, அந்த அவேர்னஸ் அதுதான். அவேர்னஸ்னால் வெறும் வெளியில் மாத்திரம் பார்க்கறது இல்லை, உள்ளுக்குள்ளே திருப்பி பார்க்கணும். நாம் ஒவ்வொரு சுச்சுவேஷன் நாம் என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், ஃபர்கிவ்னஸோடு இருக்கணும். இது உண்மையிலே உள்ளே இருக்கோமா? அப்படி உண்மையிலே ஒருத்தரை மன்னிச்சிடும் அப்படின்னா எப்படி இருப்போம்? காத்தால திட்டுறாங்க, வீட்டில் ஒரு சின்ன சண்டை, சாயந்தரம் போகும்போது காத்தால நடந்ததே யோசிக்காமல் போகணும். அதே சாயந்தரம் போகும்போது இப்போவாது மாறி இருக்காங்களா பார்க்கலாம் அப்படின்னு போகிறோன்னா, அப்போ நம்ம என்ன தாட்டில் இருக்கோம்? அவங்கள மன்னிச்சிருக்கோமா? அவங்க மாறி இருக்கணும், நாம் மாறணும் இல்லை. நம்ம உண்மையிலே மன்னிச்சோன்னா எப்படி போவோம்? இப்போ திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு போகணும். ஆனால் நம்ம எப்படி போவோம்? மார்னிங் திட்டின உடனே சாயந்தரம் இப்போவாது கூல் டவுன் ஆயிருக்காங்களான்ற தாட்டில் போகிறோம் இல்லையா? அப்போ நம்ம மன்னிச்சிருக்கோமா அப்படின்னா இல்லை. சும்மா அந்த நேரத்தில் நம்ம அதாவது நம்ம தியானி, பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவோம்? பல நேரங்களில் சைலண்ட்டாக நான் செக் பண்ணுவேன். என் ஒய்ஃப் சம்டைம்ஸ் திட்டினாங்க, ஏதாவது கோவப்பட்டு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. பல நேரங்களில் இவங்களுக்கு என்ன, நான் எவ்வளவோ பண்ணுறோம், அதெல்லாம் நினைக்க மாட்டேன்றாங்களே. அதாவது நன்றி உணர்வு அவங்களுக்கு இருக்கணுமா, பொறுமை எனக்கு இருக்கணும் இல்லை. செக் பாருங்கள், நான் என்ன பண்ணணும்? நான் பொறுமையாக இருக்கணும், இதை ஈஸியாக அக்செப்டன்ஸில் போகணும். நான் அப்படி யோசிக்கல. பல நேரங்களில் அவங்களுக்கு பல விஷயங்கள் தேங்க்ஃபுல்லாக இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மாஸ்டர்ஸ், பாடங்கள் எல்லாம் நமக்கு தான், அவங்களுக்கு கிடையாது. அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, பல பாடங்களை நம்மளுக்கு ஞாபகப்படுத்த தான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு பெரிய கிளாப் தட்டுவோம். அதே மாதிரி நம்மளை ஒருத்தர் திட்டுறாங்கன்னா அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். ஏன் தெரியுமா மாஸ்டர்ஸ்? அவங்க திட்டலை, அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறத அப்படியே கொட்டுறாங்க. உண்மையிலே நினச்சி பாருங்கள், இங்கே எல்லாரையும் மைக்கை கொடுத்து உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லுங்கன்னா எவ்வளோ பேர் சொல்லுவோம்? தியானி தானே நம்ம. சத்தியமாக சொல்லுங்கள், அது உண்மை, ட்ரூத்துன்னு எல்லாம் இங்கே ஸ்டேஜில் பேசுவோம். உள்ளுக்குள்ளே என்ன இப்போ நினைக்கிறோம் அப்படின்னு பேச சொன்னால் எவ்வளோ பேர் ட்ரூத்தை பேசுவோம்? ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த விஷயத்தில் ஒரு வாட்டி சார்கிட்ட கூட எல்லாம் சொல்லுவாங்க, பாசிட்டிவாக பேசணும். சார்கிட்ட நான் கற்றுண்ட விஷயம் என்னென்னா, உள்ளதை உள்ளபடி பேசணுன்றது சார்கிட்ட பார்த்தேன். ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது சாப்பாடு சரியில்லை. சார் லிஃப்ட்டில் போகும்போது அப்போ சொல்கிறாரு பாடு சரியில்லைன்ட்டு. நான் ஒன்று யோசிச்சேன், என்ன சார் இப்படி இந்த வார்த்தையை சொல்கிறாரேன்ட்டு. அப்போ எனக்கு அப்போ தான் அதுக்கு முன்னாடி தான் ஒரு மெசேஜ் கேட்டேன். நம்ம எங்கேயுமே பாசிட்டிவாக பார்க்கணும், இதுவாக பார்க்கணும், இனிமையாக பேசணும், தன்மையோடு பேசணுன்ற டாப்பிக்கே கேட்டேன். ஆனால் இப்படி பேசணுன்னே பார்த்தா அப்போ தான் புரிஞ்சுது, சார் என்ன காட்டுறாருன்னா, எதையுமே இங்கே மறைக்காத, இங்கே என்ன நினைக்கிறியோ அது அப்படியே பேசுறது தான் ட்ரூத்து. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? உள்ளுக்குள்ளே நம்ம வேறு ஓடினாலும் வெளியில் சாஃப்டாக. அப்போ என்ன பண்ணுறோம்? அதை இனிமையாக பேசுகிறோமா? இனிமையாக பேசலை, ஏமாத்துறோம். நம்மளையும் ஏமாற்றி அவங்களையும் ஏமாத்துறோம் இல்லையா? அது பேர் ட்ரூ ரிலேஷன்ஷிப்பாக? அங்கே என்ன ஆகுது? பல நேரங்களில் பல வீட்டில் ரிலேஷன்ஷிப் ஏன் பிரச்சனை அப்படின்னா, நம்ம தியானின்ற பேரில் பல விஷயத்தை என்ன பண்ணுறோம்? சப்ரஸ் பண்ணுறோம். அவங்களாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, தியானம் பண்ணாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. நாம் சப்ரஸ் பண்ணிவிட்டு நான் மௌனத்தில் இருக்கேன், இதில் இருக்கேன் கிடையாது. அதனால தான் பல நேரங்களில் 20 வருஷம் ஆகும் என்கிட்ட மாற்றமே வரலையே அப்படின்னா, நாம் மாற்றம் ஏன் வரலன்னா ஏமாற்றம் நம்ம பண்ணுறது. எப்படி மாற்றம் வரும்? அப்போ மாஸ்டர்ஸ் எப்பயுமே உள்ளுக்குள்ளே பாருங்கள், அந்த அது அமைதி இருக்கா, உள்ளுக்குள்ளே அமைதி இருக்கா, வெளில கண்டிப்பாக சுச்சுவேஷன் மாறும். இப்போ உஷா மேடம் சொன்ன எல்லா விஷயமும் நம்ம உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் வந்துடுச்சுன்னா நம்ம எல்லாம் பியூட்டிஃபுல் விஸ்வமித்ரர் தான். நம்ம அந்த விஸ்வமித்ரர் நிலைக்கு போகணுன்னா இந்த மாதிரி சத்சங்கம் வேணும். கடைசியாக சத்சங்கத்தோட வேல்யூ மாத்திரம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் என்ன ஆகிறாருன்னா, விஸ்வாமித்ரரும் வசிஷ்டரும் பேசுகிறாங்க. பேசி முடித்தோடனே அழகாக நல்ல டாப்பிக்லாம் பேசி முடித்தோடனே விஸ்வாமித்ரர் என்ன சொல்கிறாராம், 1000 வருஷம் போகும்போது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா, 1000 வருஷம் பண்ண தபஸோட பலனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாராம். உடனே வசிஷ்டர் வாங்கிட்டு சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிட்டார். திருப்பி இன்னொரு சுச்சுவேஷனில் விஸ்வாமித்திரம் வசிஷ்டரும் மீட் பண்ணும்போது பேசி முடித்த உடனே வசிஷ்டர் என்ன சொன்னாராம், ஒரு 1/2 hour நம்ம நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம், அந்த புண்ணிய பலன்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாராம். உடனே விஸ்வாமித்திரருக்கு உடனே கொஞ்சம் இதாகிட்டார். நான் உங்களுக்கு 1000 வருஷம் இதை கொடுத்துருக்கேன், நீங்கள் 1/2 hour பேசினது தான் கொடுத்தீங்க அப்படின்ன உடனே அதுக்கு இவர் என்ன சொல்லிட்டாராம் வசிஷ்டர், சரி செக் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களா, நேராக இவர்கிட்ட போகிறாங்களாம், சிவன்கிட்ட. சிவனில் என்னால் இதை ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்றாராம். உடனே விஷ்ணு கிட்ட போகிறாங்களாம். அவர் என்ன பண்ணுறாரா, இவர்கிட்ட ஆதிசேஷன்கிட்ட அனுப்பிச்சிடுறாராம். ஆதிசேஷன் இந்த பூமியை தாங்கின்னு இருக்காராம். அப்போது அவர்கிட்ட போய் கொஷின் கேட்குறான், இந்த மாதிரி எது ஸ்பெஷல் அப்படின்னோடனே, சரி ஃபஸ்ட்டு உங்கள் இன்சிடெண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்றாராம். விஸ்வாமித்திரன் என்ன சொல்கிறாரு, 1000 வருஷம் இது பெருசா இல்லை 1/2 hour சத்சங்கம் பெருசா அப்படின்றான்.
சரி ஃபஸ்ட்டு 1000 வருஷம் தபஸ்ன்னு சொல்கிறாரு, பூமி எதுவுமே ஆகலை. உடனே 1/2 அன் ஹவர் சத் சங்கம்ன்றாரு, பூமி அப்படியே நிற்குது. அப்போ தான் புரியுதான் 1000 வருஷம் தபஸை விட 1/2 அன் ஹவர் சத் சங்கம் பவர்ஃபுல் அப்படின்ட்டு. ஏன்னா தபஸ் வந்து எம்டி ஆக்கும், ஆனால் சத் சங்கம்ன்றது பாசிட்டிவிட்டியை ரைஸ் பண்ணும். அப்போது நம்ம வாயில் வர ஒவ்வொரு வார்த்தையும் அது வந்து சத் சங்கம்னா அந்த ஒரு 1/2 அன் ஹவரோடு நிற்காமல் நாள் பூராவும் அந்த சத் சங்கத்தில் வரா மாதிரி வார்த்தைகளாக இருக்கட்டும். ஒவ்வொரு நிமிஷமும் நாம் மீட் பண்ணுற ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு சத் சங்கமாக ஆகட்டும். அப்படி இருந்ததுன்னா நம்ம லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ராத்திரியும் சிவராத்திரியாக இருக்கும். ஸோ லெட் அஸ் ஆல் மேக் இட் வெரி ஹாப்பி ஒன். இதை வந்து கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அற்புதமான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களை பல விஷயங்களை புரிய வச்ச பத்ரிஜி அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. மாஸ்டர்ஸ், நாம் வந்து என்னென்னா திருப்பி சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது ராமர் கோயில், அப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு. சத்தியத்தில் இருக்கோன்னா எதை படிக்கிறோமோ அதில் வாழணுன்ட்டு. நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன? தியானம் இல்லையா? ஸோ தியானத்தை பண்ணால் மட்டும் போகாது. தியானத்தை எதை பற்றி நம்ம பண்ணுறோமோ அதை நினைக்கணும், அதை பேசணும், அதை சொல்லணும். இதுதான் நம்மளோட முக்கியமான இதுவாக இருக்கணும். மற்றவங்க கேட்குறாங்க இல்லை, இங்கே ஏன் வந்து பேசணும், ஏன் சொல்லணும் அப்படின்னு ஜெயக்குமார் அவர் கூட சொல்லுவார். திருப்பி இதை பற்றி பேசிகிட்டே இருப்பார். ஏன் பேசணும் அப்படின்னா, விவேகானந்தர் சொல்லுவார், எதை நினைக்கின்றாயோ அதுவே நீ ஆகிறாய் அப்படின்வார். அப்போ இதை பற்றி நினச்சிட்டே இருங்களேன், பிரமிடை பற்றி நினச்சிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் பிரமிடு கிட்ட கீழே நீங்கள் உட்காரணும் அவசியம் இல்லை, நீங்கள் உட்கார இடம்லாம் பிரமிடாக மாறும். ஒரு சீனியர் மாஸ்டர் கேட்டார், நீங்கள் எவ்வளோ நாள் பிரமிடு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. எனக்கு என்ன அறியாமல் நான் சொல்லிட்டேன், ஒரு ஸ்டேஜில் நானே பிரமிடாக மாறிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு தெரியாது ஏன் சொன்னேன்ட்டு. அந்த மாதிரி நாம் ஒவ்வொருத்தருமே பிரமிடாக மாறுறதுன்னு என்ன அர்த்தம்? பிரமிட்னா என்ன? எனர்ஜி சென்டர். நாமளே ஒரு எனர்ஜி சென்டராக மாறணும் இல்லையா? அதுக்கு இந்த சென்டருக்கு சப்போர்ட் பண்ணணும். இது என்னென்னா, இதில் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இலவச பிரமிட் தியானம்ட்டு, பிரமிட் தியானமயம்ட்டு. இதை ஏன் காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் போகும்போது எல்லோரும் ஒவ்வொரு போர்டை எடுத்துகிட்டு போங்க. அங்கே வச்சுருக்காங்க. இந்த போர்டு வந்து எல்லார் கண்ணிலையும் படட்டும், ரைட்? ஏன்னா இது பட்டுதுன்னா அவங்களுக்கு ஒரு நாள் இது வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். இது நம்ம டியூட்டி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் வந்து இந்த குங்குமம் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, விபூதி இதெல்லாம், அந்த ஸ்லிப்ஸு வந்து இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்லிப்ஸை நம்ம அங்கே இந்த கோயிலில் மாட்டி விட்டோன்னா அழகாக அவங்க குங்குமம் மஞ்சள்லாம் வந்து இதில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. திருப்பி அப்படி ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட அந்த ஸ்லிப்ஸ் தெரியும். அதுக்காக இதுவும் அங்கே இருக்குது, எடுத்துகிட்டு போகலாம் மாஸ்டர்ஸ். மாதிரி பேம்ப்ளெட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரமிட் மெடிடேஷன். மாஸ்டர்ஸ் இங்கே ஒன்று தான் மாஸ்டர்ஸ், நம்மளை பைசா செலவு பண்ண சொல்ல என்ன பண்ண சொல்கிறாங்க, ஜஸ்ட்டு ஒரு குரியர் பாய் மாதிரி இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போய் வைங்க அப்படின்றாங்க. குரியர் பாய் மாதிரி கூட இல்லை, வீட்டுக்கு போகிறீங்களா அங்கே வைங்க, கோயிலுக்கு போகிறீங்களா அங்கே வைங்கன்றாங்க. வச்சா யாருக்கு நல்லது அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணல, நமக்கு நாம் நல்லது பண்ணுறோம் மாஸ்டர்ஸ். ஸோ சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன். திருப்பி இங்கே எது பண்ணாலும் அது நமக்காகன்றனால தான் திருப்பி அவங்க பார்ட்டுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. சீனியர் மாஸ்டர்ஸ் அவங்க என்னென்ன பண்ணணுமோ அவங்க பண்ணிட்டாங்க. நம்ம பார்ட்டுக்கு நாம் என்ன பண்ணுறோன்றது தான் முக்கியம். ஸோ இந்த போர்டை ஃபஸ்ட்டு இன்றைக்கி கலெக்ட் பண்ணிட்டு போங்க, நாளைக்கு வீட்டில் எல்லோரும் மாட்டுங்க. நன்றி. தேங்க்யூ ஆல்.